நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா தனி ரூம்ல உட்காந்து கதறி 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 அழுந்துட்டு இருக்காங்க, மனசு விட்டு அழுந்துட்டு இருக்காங்க. ஏன், எதனால, என்ன ரீசன்? அவங்க கையில ஒரு பத்திரம் இருக்குங்க. என்னடா பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து டைரெக்டாக பத்திரத்தை மூஞ்சி மேலே தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. இனிமே அந்த சொத்து எல்லாமே எங்களுக்கு, இன்னும் 2 நாள்ல தீர்ப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நீ போய் அனாதையாட்டம் உன் புருஷன் யாரும் இல்லாத அனாதை நாய், அவனுக்கு வந்து இந்த வீட்டில் எல்லாமே கேட்குதா, சொல்றது எதுவுமே உனக்கு புரியாதா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகத்தில் உக்காந்து அவங்க மனசுக்குள்ள, அவங்க மனசாட்சி கூட அவங்களே ஒரு பக்கம் சண்டை போர்க்களத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரிய வந்தால் கௌதம் மனசே விட்டுருவார். என்னடா இது, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உழைப்பை கொடுத்து கொடுத்து நாம மேலும் மேலும் உயர்ந்து வந்திருக்கோம். ஆனால் அந்த உழைப்பு எல்லாமே ஒரே நாளில் ஒரே செகண்டில் தூசா காணாமல் போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா யாருக்கு தான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. கார்த்திக்கு சொத்தை கொடுக்கணும், கார்த்தி நல்லா வாழணும், தம்பி தான் கூட வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஆசைப்படுறாரு. இது எந்த விதத்தில் தப்பு இல்லை. ஆனால் இந்த தீய சக்திகள் மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு சில பேர் இருப்பாங்க. எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம், அவங்க வீட்டை அப்படி கெடுக்கலாம் இப்படி கெடுக்கலாம், அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வேலை ஆகணும். அந்த வேலை ஆகலன்னா அதை எப்படியெல்லாம் குட்டிக்கார நடிச்சாது இந்த வீட்டை கெடுத்து ஒரே அடியாக குட்டிச்சாருன்னு கொலை போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி சிந்திச்சு ஒரே அடியாக பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை கொடுக்க அப்படியே சும்மா வயிறு எரியுது, தகன்னு பத்திக்கிட்டு எரியுது. அதே சமயத்தில் கௌதமுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் கௌதம் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போய் உட்காந்து இருக்காங்க. இப்போ என்ன தாண்டா எப்போ பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வே இல்லையாடா, எதனா ஒரு தீர்வை சொல்கிறா ஃபஸ்ட்டு, அதை விட்டு சும்மா நானும் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருந்தால் தீர்வு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது ஏன் காதுக்கு சவுண்டாக கேட்குதுங்க. அப்படி தீர்வு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, சிம்பிளாக அழகாக சொல்லலான்னு பார்த்தீங்களன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவருக்கு உண்மைகள் தெரிந்து அவர் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே கண்டிப்பாக போயிடுவார். நமக்கு அந்த வீடு வேணாம், இதுக்கு மேலே அவன் எப்படியானா குட்டிச்சவராக போயிட்டு போகிறான், அவனை பற்றி நம்மளுக்கு கவலையே பட தேவையில்ல. நாம் எதுக்கு இல்லைக்கே அவனை பற்றி கவலை பண்ணோம், நம்மளை பற்றி என்னடா நதியன் கூட கண்டுக்காமல் நம்மளை விட்டுட்டு அவன் போகணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ண இருக்கான். அவனை பற்றி நாம் திங்க் பண்ண, நாம் ஏன் நம்மளை கவலைக்கிடமாக வைக்கணும், நாம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலாம், அவனோட வாழ்க்கையை அவன் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம். தேவையில்லாமல் நாம் அதில் இன்வால்வ் ஆகி தேவையில்லாத பிரச்சனை நாம் கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் டீசெண்டா சொல்றாரு. அடடே, நம்ம கௌதம் சொல்றது உண்மைதாங்க, 100க்கு 100 அடிச்சு சொன்னாலும் அடிக்காம சொன்னாலும் உண்மைதாங்க. ஏன்னா அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தாங்க எல்லாரையும் ஒரு பக்கம் இழுத்து வச்சுக்க முடியும். கரெக்டா இழுக்க நம்ம கையில ரத்தம் சொட்ட விரலெல்லாம் பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருந்தா வேற என்ன பண்ண முடியும், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு விலகிட்டு போயிட்டே இருந்தேன். அதை விட்டு இல்லை என் கையில இருந்து அப்படியே சும்மா சொட்ட ரத்தமே உள்ளனாலும் விரலே உடஞ்சாலும் நான் இழுத்து பிடிப்போன்னு சொன்னா கஷ்டம் யாருக்கு, உங்களுக்கு தானே. அது போலதான் இந்த இடத்துல நம்ம கௌதம் இருந்து இழுத்து பிடிக்க இன்னும் நான் விரும்பல. எவ்வளவோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன், அவனை நல்ல வழியில கூட்டின்னு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அவன் அந்த பாதையை விட்டுட்டு விலகி போயிட்டான். இதுக்கு மேல அவன் வாழ்க்கையாச்சு, அவன் பொழப்பாச்சு, அவன் எப்படியானா பண்ண போறான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொன்னாலும் அழகா கியூட்டா சொல்லிட்டாரு நம்ம கௌதம். ஆனா நம்ம இலக்கியா அப்படி இல்லைங்க. இலக்கியா உறவுன்றது மிகப்பெரிய ஒரு கூடு. அந்த கூட்டுலேருந்து ஒரு குச்சி காணாம போனாலும் அப்படியே சும்மா அந்த கூடு சரிஞ்சு போயிடும். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அப்படியே சும்மா செய்கிற போது பக்காவாக செய்வேன். யாரையும் இந்த வீட்டை விட்டு தனியாக போக விட மாட்டேன், எல்லாரையும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அவங்களோட முழு பாசத்தையும் கவனத்தையும் காட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ கிடைச்ச பேராசக்காரி, எப்படியாவது சொத்தை திருடின்னு போயிடணும்னு ஆசைப்படுறா. அதுக்காக தான் நைஸாக வந்து திரும்ப எங்ககிட்ட பேசுகிறீங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கீங்க? எப்பயாச்சும் அப்படியே சும்மா ஈன பள்ளிச்சு வந்து சொத்தெல்லாம் இந்த பொழப்புக்கெல்லாம் நீங்கள் எப்படி பொழைக்கலாம் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கார்த்தி பேச. அதே சமயத்தில் அஞ்சலி வந்து என்னடி உன் புருஷன் இப்போ வெத்தாயிட்டான், என் புருஷன் கெத்தாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனை வலிச்சு போட வந்துக்கிறியா, ஒழுங்கு மாதிரியா போயிரு, விளக்க மாத்திலே அடிச்சு போடுன்னு சொல்லிட்டு பேச. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, இதெல்லாம் பேசுகிற பேச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மரம் ஒரு பக்கம் அடிச்சு தூள் கிளப்புறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு ஒரு பக்கம் பேச்சு அடிச்சு போயிட்டு வாயடிச்சு போய் மூச்சடிச்சு போய் ஒரே அடியா சாவர நிலைமைக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லடா சாமி, முடிஞ்சு போச்சு, இதை பத்தி இனிமே நம்ம பேசவே தேவையில்ல, இதெல்லாம் சீரியல்னு சொல்லிட்டு எவனால எடுத்துட்டு வந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்க, கல் எண்ணிட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அவங்களோட ரசிகர்கள் எல்லாரும் சுற்றின்னு இருக்காங்க ஒரு பக்கம். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எத்தனை டைம்டா கௌதம் வீட்டை விட்டு அனுப்புங்க, கௌதம் பாவம் ரோட்டில் போய் என்னடா பண்ணுவார், அவர் வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் திட்டுறதையும் என் காதில் அப்படியே சும்மா குயின்னு கேட்குது. என்னங்க பண்ணுறது, டேரக்டர்கிட்ட சொன்னால் அவர் வந்துன்னு எந்த பேச்சும் கேட்க நான் இப்படி தான் கான்செப்ட் எடுப்பேன், இப்படி தான் குழப்புவேன், அப்பப்போ சேர்த்துவேன் குழப்புவேன்
அவளையோடைய பிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் மேலே டைலாக்காக விட்டுன்னு இருக்காரு. எப்பா சாமி நீ எதானே பண்ணியா, ஆனால் அதை நல்லதா பண்ணியா, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க. நீ நல்லதா செஞ்சா ஏன் அங்கே குறை சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பார்த்துப்போம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, இனிமேல் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நேருக்கு நேராக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.